எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஒரு அண்மை செய்தியை பார்ப்போம். சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தாவைக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னதாக தாவைக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாக பேசப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இம்முறை தாவைக்க தரப்பில் இருந்து வதந்தி என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாசுடன் தாவைக்கவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் நிர்மல்குமார். கூட்டணி குறித்து பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் எனவும் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்ற பொய் செய்தி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டது அது உண்மை இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. இன்று அனைத்து குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிவிட்டுள்ளார். ஒரு அண்மை செய்தியை பார்ப்போம். சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தாவைக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னதாக தாவைக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாக பேசப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இம்முறை தாவைக்க தரப்பில் இருந்து வதந்தி என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாசுடன் தாவைக்கவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் நிர்மல்குமார். கூட்டணி குறித்து பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் எனவும் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்ற பொய் செய்தி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டது அது உண்மை இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. இன்று அனைத்து குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிவிட்டுள்ளார். ஒரு அண்மை செய்தியை பார்ப்போம். சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தாவைக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னதாக தாவைக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாக பேசப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இம்முறை தாவைக்க தரப்பில் இருந்து வதந்தி என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாசுடன் தாவைக்கவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் நிர்மல்குமார். கூட்டணி குறித்து பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் எனவும் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்ற பொய் செய்தி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டது அது உண்மை இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. இன்று அனைத்து குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிவிட்டுள்ளார்.